48 மணி நேரத்துல நான் ஈரானுடைய மின் நிலையங்கள்லாம் வந்து தாக்கிடுவேன், அழிச்சிடுவேன் அப்படின்னு சவால் விட்ட, தரப்படைகள்லாம் அனுப்பி வச்ச, அதே போல கப்பல் படையெல்லாம் வந்து குவிச்சு வச்சாங்க. ஆனா 12 மணி நேரம் கூட ஆகல. இன்னைக்கு வந்து நான் 5 நாளைக்கு போர் நிறுத்தம் செய்யறேன்னு சொல்லி பின் வாங்கியிருக்கிற. அப்போ கொஞ்சமாவது வந்து யோசிக்கணும்ல, நீ சரியான தொடநடிங்க அப்படின்றத இப்ப காமிச்சிருக்கிற. ஏன் அப்படின்னா, நீ வந்து அவன் நாட்டுல குண்டு போடும் போதே யோசிச்சிருக்கணும். ஈரானை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு போய் அடிச்சிடலாம், ஆக்கிரமிச்சிடலாம் அப்படின்னு நினைச்ச. ஆனா ஈரான் வந்து திருப்பி அடிச்ச உடனே உன்னால தாங்க முடியல. கதற, கத்துற, பக்கத்து நாடெல்லாம் வாங்கன்னு சொல்ற, பக்கத்து நாடெல்லாம் உதவிக்கு வாங்க, கப்பலை அனுப்புங்க அப்படின்னு சொல்ற. ஆனா அந்த ஈரானை ஒன்னும் புடுங்க முடியல, ஒன்னும் செய்ய முடியல. அப்படி செய்யாதவன் எதுக்கு நீ போய் அங்க போய் அவங்கள போர் தொடுக்கணும்? அங்க அந்த காமினின்ற தலைவரை ஏன் நீ போய் சாவடிக்கணும்? துப்புல இல்ல உனக்கு, உனக்கு தைரியம் இல்லைல்ல. தனியாளா போயிட்டு நான் ஈரானை ஒழிச்சிடுவேன், அழிச்சிடுவேன், அழிச்சிட்டேன் பாரு அப்படின்லாம் சொன்னீங்க. என்னாச்சு? எதுக்கு 5 நாள் நீ வந்து நிப்பாட்டணும்னு அறிவிச்சிருக்க? ஒரே அடியா வந்து நிரந்தரமா போற நிறுத்திக்கிறேன்னு சொல்லி பின்வாங்க வேண்டியதானே? கோழ இல்லையா நீ? நீ மற்ற நாடுகள்ல சொல்லிட்டு போனியா? மற்ற ஐரோப்பிய நாடுகளோ இல்ல நேட்டோ கூட்டமைப்பையோ ஐநா கிட்டயோ நான் ஈரான் மேல போய் குண்டு போட போறேன், நான் சண்டைக்கு போறேன், நான் தேவைப்படும் போது கூப்பிடுவேன் வரணும்னு சொல்லி ஏதாவது கேட்டியா? அப்படி கேட்டிருந்தா சரி. அப்படி கேட்காம துணிஞ்சு போய் நான் வீரன் சூறேன் பாரு அப்படின்னு போய் தலையை விட்ட. இப்ப தலை காணோம் துண்டை காணோம்னு சொல்லி அவங்க அடிச்சு திருப்பி அடிக்கிறதுனால கதற. இதுல இருந்து நீ படிப்புனா என்ன பண்ணணும்னா, உன்னுடைய நோட்டா படைகளா இருக்கட்டும், உன்னுடைய இராணுவமா இருக்கட்டும், பக்கத்து நாடுகள்லாம் குவிச்சு வச்சிருக்கு இல்லையா, அதெல்லாம் கைக்கு இருக்கு. உன் நாட்டுக்கு ஓடி போ ஒழுங்கா. உன் நாட்டுல போய் பாதுகாப்பா பாத்துக்கோ. உன் நாட்டை மட்டும் பாரு. இந்த மாதிரி வந்து உலக நாடெல்லாம் வந்து எப்படியாவது நம்ம ஏமாத்தி மற்ற நாட்டை சுரண்டி துண்ணலாம் அப்படின்னு நினைச்சுன்னா இது போல தர்ம அடிதான் உனக்கு விழும்.